ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த முகமே இல்லாத கொடூரமான பேயை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா மற்ற பேயை மேல் உலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி இதையும் அனுப்ப முடியாது. அப்படி ஒருத்தங்களோட உடம்புக்குள்ளே இதை அனுப்பி அந்த ஹேர்பின் எடுத்து நெஞ்சில் குத்தி மேல் உலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணாங்கன்னா அந்த பேய் யாரோட உடம்புக்குள்ளே போதோ அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு தனியாக தூங்கிட்டு இருப்பாளா. அப்போ கூட அவளுக்கு அவளுடைய அம்மா இறந்து போன அந்த விஷுவல்ஸ் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என்னோட அம்மா இறந்து போன மாதிரியே ஹீரோவும் இப்போ இறந்து போயிடுவானா, அன்னைக்கே அவனை காப்பாற்றுறதுக்காக தான் என்னோட அம்மா அவங்களுடைய உயிரை விட்டாங்க. இப்போ அதே பேய் மூலமா ஹீரோவுடைய உயிரையும் போக விட்டுட்டுனா என்னோட அம்மா இறந்து போனதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியாம. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பேயை அழிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல அங்க போயிட்டு யார் யாரெல்லாம் அந்த ஸ்பாட்லயே இறந்து போனாங்க, அப்புறம் யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றான். அவங்களுடைய பேர் என்ன வயசு இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அவங்களுடைய பேரை முக்கியமாக கேட்குறான் அப்படின்னா, இந்த வெடி விபத்தில் இறந்து போனாங்கல்ல அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தானே இப்போ அந்த கொடூரமான மூஞ்சே இல்லாத பெய்யா உருவாயிருக்கு. அதனால தான் அவங்களுடைய பேரெல்லாம் வாங்கி அவங்க எல்லாருமே தனித்தனியாக மேல் உலகத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து சேகரிச்சுட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் இவன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் இதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அப்போ கீழே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. என்ன இது லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு உள்ள போகலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்க செக்யூரிட்டி ஒருத்தன் வரான். மேடம் என்ன பண்றீங்க இங்க, இந்த இடத்த விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க டிடெக்டிவ் வர மாதிரி தெரியுது. அப்புறம் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இந்த லேடி சம்பவம் நடந்த இடத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க, இவங்களை என்னன்னு கூட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே அந்த டிடெக்டிவ் கூட்டு வந்துடுறான். சொல்லுங்க நீங்க எதுக்காக அங்க உள்ள போக பாத்தீங்க அப்படின்னு சொல்ல, எதுக்காக போவேன், நான் யாரு என்ன அப்படின்றது எல்லாமே உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே பைத்திய மாதிரி கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிடுறா. சரி ஓகே, ஏதாவது பேய் இருக்கான்னு தேடுறதுக்கு போயிருப்பீங்க, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுறான். அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வரானா. அப்படியே அவனை பார்த்த மாதிரி கை நீட்டும் போது அவனும் பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறான். என்ன என் கையை தொண்ணணும்னு ஆசைப்படுற போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடச்சை உன் கையை பிடிக்க தான் அப்படியே ஆசைப்பட்டு இருக்காங்க பாரு, இன்னைக்கு நீ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்க அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த வெடி விபத்தில் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சிருக்கான். இதில் ஹாஸ்பிட்டலில் இறந்து போனாங்கல்ல இவங்களுடைய ஆன்மாக்கள் கண்டிப்பாக அந்த பேயா உருவாயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உடனே எனக்கு அந்த பேய் உள்ள வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த வெடி விபத்து நடந்த இடத்துல வந்து ஒரு 8 பேர் ஸ்பாட்லேயே இருந்திருக்காங்க, அவங்களுடைய ஆன்மாக்கள் தான் அந்த பேயா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நேமை காட்டிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம சேர்மேனை தான் காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இவனுடைய அந்த அசிஸ்டன்ட் லேடியோட இடத்துலேருந்து வர நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இவனுக்கு எதிராக எடுத்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே இப்போ போலீஸ் கிட்ட கிடைச்சதுனால இவன் இந்த டைம் கன்ஃபார்ம் போலீஸ் கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். இதுக்கு மேலே இவன் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்படி தப்பிக்கிறதா இருந்துச்சுன்னா இவன் வந்து மேல் இடத்துல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தங்கிட்ட கால் பண்ணி கேட்டுருப்பான்ல, அவங்ககிட்ட தான் மறுபடியும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், நான்லாம் உங்களோட விஷயத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தடவை பணம்லாம் கொடுத்துருப்பேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருப்பா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு, இந்த நேரத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக போலீஸ் கிட்ட நானும் தான் சேர்ந்து மாட்டுவேன், அதனால நீ அவன் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விட்டு போயிடுறான். ஸோ நம்ம சேர்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே புலம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு தனியாக வந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு அட்வொகேட் இருந்திருப்பார்ல, அவர்கிட்ட வந்துட்டு என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் இதுக்கு மேலாம் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் ஒன்று வச்சுட்டு போகிறான், நீங்கள் ஊரை விட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் கூட நம்மளை மதிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மேனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிக்குது. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம், இப்படி எல்லாருமே நம்மளை கேவலமாக ட்ரீட் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்குல்ல, அதாவது அந்த கொடூரமான பேய் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த 7-8 பேருடைய ஆன்மா இப்போ அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே அந்த சீட்டில் வந்து எழுதிட்டு இருக்கா. ஸோ இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய நேமை அந்த சீட்டில் எழுதி அப்படியே நெஞ்சில் குத்துனாங்கன்னா அவங்க மேல் உலகத்துக்கு போயிடுவாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அந்த பேய் உருவாகிறதுக்கு காரணமான இந்த 7-8 பேருடைய ஆன்மாவையும் ஒரே சீட்டில் எழுதி அதை அந்த ஹேர்பின்ல வச்சு அதை நம்ம ஹீரோவோட உடம்புல குத்தும் போது அந்த 7-8 பேருடைய ஆன்மாவும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மேல் உலகத்துக்கு போயிடும். இதனால அந்த பேய் யாரோட உடம்புக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு கெஸ் தான் பண்றாங்க. இது மூலமா நம்ம ஹீரோவுடைய உயிர் போகுமா இல்லையா அப்படின்றது 100% அவங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ இதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சீட்டில் பேர்லாம் எழுதிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம மேனேஜர் லேடிக்கிட்டையும் தனியாக கூப்பிட்டு சொல்லும்போது, அவ இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வேற என்ன பண்ண சொல்கிறீங்க, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பேயினால, ஹாஸ்பிட்டலில் கூட 2-3 பேர் இப்போ இறந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் தான். பல வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் அந்த பேயினால கொத்தா நிறைய பேர் செத்தாங்க, அதே மாதிரி இப்பயும் நிறைய பேர் சாக சொல்கிறீங்களா என்ன, அதுக்கு நம்ம விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம
ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அந்த பேயை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த பேய் ஓட்டுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பெரிய ஜாடி மாதிரி ஒன்று இருக்குது அதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்றது தெரியல. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேனேஜர் லேடியும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக முடியும், யாருக்கும் எந்தவித உயிர் சேதமும் ஆகாமல் பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசி வேற அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அந்த பில்டிங்க்கு தான் போயிருக்காங்க. அந்த வெடி விபத்து நடந்துச்சுல அங்கே. ஏன்னா இந்த கொடூரமான பேய் எங்கே உருவாகுதோ அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும் போல. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்புனால ஆன ஒரு மந்திர வளையம் இருக்கும்ல அது போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு 4 மெழுகு பத்தியை நடுவில் பற்ற வச்சு அதுக்கு நடுவில் அவங்க ஒரு பெரிய பானை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல அதை அந்த இடத்துல வச்சு இறந்து போன அந்த 7-8 ஆன்மாக்களுடைய பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த பானையில் ஒரு மாதிரி சுற்றி வச்சிருக்காங்க சீட்டில் எழுதி. ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அந்த பேய் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை மேல் உலகத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதனால நம்ம ஹீரோவுடைய உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மாவும் அப்படி தானே இறந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து இந்த பானைக்குள்ளே அனுப்பி சீல் பண்ணுறது மூலமாக ஹீரோவுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு பிளானே பண்ணியிருக்கா. ஸோ அதை சீல் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டா. இப்போ புகையை ஏற்படுத்தி அந்த பேயை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணும்போது அந்த பேயும் இந்த இடத்துக்குள்ளே வர மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த பானைக்குள்ளேயும் போய் சீல் ஆக ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த பானையே உடஞ்சிருச்சு. ஸோ அந்த பேயை வந்து சீல் பண்ண முடியாது அப்படின்றது ஹீரோயினுக்கு இது மூலமாக தெரியுது. அப்புறம் ஹீரோ கிட்ட டக்குன்னு நீ உன் செயினை கழட்டு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அந்த பேய் நம்ம ஹீரோயினுக்குள்ளே பூந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் அப்படியே டக்குன்னு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறா. அங்கே அவளுடைய அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அப்புறம் அவன் ஃப்ரெண்டு, அந்த மேனேஜர் லேடி, இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரதை பார்த்து ஏய் எவ்வளோ நேரம் தூங்குவா, சீக்கிரமா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. அவளுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஒன்றா பார்த்த உடனே அவள் கிட்டத்தட்ட நம்பிட்டா. அதுவும் அவளுடைய அம்மா உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா, அந்த கனவுல நீங்கள் இறந்து போயிட்டீங்கம்மா, நான் தாம்மா உங்களை கொண்டுட்டேன், நல்ல வேலை பயந்துட்டு தெரியுமா, அதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்ட்டு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையுமே இவ கற்பனை நினச்சிட்டு இருக்கா. இந்த கற்பனையை அவள் உண்மை நினச்சிட்டு இருக்கிறா. இதை கேட்டுட்டு அவளுடைய அம்மாவும் அப்படியா என்ன இப்படிலாம் கனவு வந்திருக்கு, சரி விடு நான் இங்கே தானே இருக்கேன், நீ பயப்படாத, நான் எப்பயுமே உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறாங்க ஹீரோயின்ட்டு. அப்புறம் திடீர்னு அவள் கழுத்தில் இருக்க அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்க செயினை பார்த்து அம்மா இது என்ன செயின் புதுசாக இருக்குது, கழட்டு உனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இது நீங்கள் தானம்மா எனக்கு கொடுத்தீங்க, இது போட்டால் பேய் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா அந்த மாதிரிலாம் நான் சொல்லலாமா, நீ கழட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே அதை கழட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இது கற்பனை, அந்த பேய் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது போல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது எல்லாமே என்னோட கற்பனைன்னு சொல்லிட்டு அவள் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்துடுறா. இப்படியோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கற்பனையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் முன்னாடி நம்ம ஹீரோவை பார்க்குறா. அங்கே அவன் கழுத்தில் இருந்த அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செயின் வந்து கீழே விழுந்து கிடக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் அதை கழட்ட சொல்லியிருப்பாள்ல, அதனால தான் இப்போ அந்த பேய் அவனுடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்போ அந்த பானையில் அந்த இறந்தவங்களோட பேர் எல்லாமே சுற்றி வச்சிருந்திருப்பாள்ல ஒரு சீட்டில் எழுதி, அதை இப்போ எடுத்து அவளுடைய கையில் சுற்றிக்கிட்டு அந்த ஹேர் பினை எடுத்து நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பட் இருந்தாலும் அவளுக்கு நம்ம ஹீரோவை சாகடிக்கிறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த பேரை மட்டும் வச்சு அந்த பேயை மேல் உலகத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறது மூலமாக அந்த பேய் யாருக்குள்ளே இருக்கோ அவங்க உயிரோடு தான் இருப்பாங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் இருக்க அந்த செயினை கழட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிறா. அப்புறம் அந்த பேய் அப்படியே நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளே போயிடுது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் வேற ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே புரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவள் அம்மா மாதிரியே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவளை கண்ட்ரோல் பண்ணுறா. அந்த பேய் அவளுடைய உடம்புக்குள்ளே போயிருந்தாலும் அந்த மாதிரி அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போதே அந்த ஹேர்பினை எடுத்து அப்படியே அவளுடைய நெஞ்சில் குத்திக்கிறா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து அவனும் அந்த ஹேர்பினை பிடிக்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு மாதிரி பவர் வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேல் உலகத்துக்கு போகுது, அந்த கொடூரமான பேயோட ஆன்மா. ஸோ இப்போதான் நமக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மாவை நம்ம ஹீரோயின் தானே அந்த ஹேர்பின் எடுத்து நெஞ்சில் குத்திருப்பா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இறந்து அந்த முகமே இல்லாத பேயோட ஆன்மாவும் மேல் உலகத்துக்கு போயிருக்கும்ல. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்த அந்த பேயோட பவர் எல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்திருக்கும். ஆனால் அது முழுமையாக வந்திருக்காது. ஏன்னா அப்போ பக்கத்துலேயே நம்ம ஹீரோவும் அந்த டைமில் மயக்கம் போட்டு கடந்திருப்பான்ல. ஸோ அவனுக்குள்ளேயும் கொஞ்சம் போயிருந்திருக்கும். அதாவது அந்த ஒரு பேய் ஓட்டுற பவர் இவங்க 2 பேர்ட்டையும் தனித்தனியாக போயிருந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோ இல்லாமல் ஹீரோயின் ஏதாவது பேய் பக்கத்தில் போனாலே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அந்த மாதிரி உணர்வுலாம் போயிரும்ல. அதனால இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஓட்டுற பவர் ஒரு மாதிரி ஃபுல்லாகிடுது. அதை வச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அந்த பேயை மேல் உலகத்துக்கு அனுப்பிட்டாங்க. இதில் இவங்க 2 பேரில் யாருமே சாக கிடையாது.
வசமா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையிலே சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம கடைசியில் சாதிச்சிட்டோம்ல, அந்த பேயை மேல் உலகத்துக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உடனே கால் பண்ணி அவங்களுடைய ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்க பேயை ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் லேடி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவ திரும்புறா. பார்த்தா அவளுடைய வயிற்றுலேயே சேர்மேன் கத்தியை வச்சு குத்திட்டான். உங்களால தாண்டி நான் இந்த நிலைமையில இருக்கேன், கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், நீங்க சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த நேரத்தில் ஹீரோயின் ஃபோன் தானே பேசிட்டு இருந்திருப்பா. அவள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் இந்த சேர்மேன் வந்து குத்திருப்பான் போல. அதனால நம்ம ஹீரோயின் இப்படி கத்துற சத்தம் எல்லாமே அந்த ஃபோனில் கேட்குது. மேனேஜர் லேடிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேய் தான் ஓட்டிட்டேன்னு சொன்னால, அப்படி இருக்கும்போது இன்னும் அங்கே என்ன ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் லேடியும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேகமாக பார்த்தீங்கன்னா காரில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக அவங்க உள்ளே போகிற நேரத்தில் இந்த சேர்மேன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை குத்திட்டு அடுத்து ஹீரோவையும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். பட் இவங்க வரதை பார்த்துட்டு பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். இதே நேரத்தில் இந்த சேர்மேன் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த ஃபேக்கான பாஸ்போர்ட் இருந்திருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பணம் இருக்கும் போல, அதையும் ஒரு பேக்ல மாட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ஒரு சப்வேலாம் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அவங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து நல்லா குடிச்சிட்டு போதையில தெரியாம அப்படி இவன் மேலே இடிச்சிடறான். உடனே அந்த சேர்மேனை பார்த்து டேய் என்ன இடிச்சுட்டு மன்னிப்பு கேட்காம போற அப்படின்னு சொல்லி திட்டும்போது சேர்மேன் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கான். இதுல இவன் வேற இப்படி பேசுறதை பார்த்துட்டு மறுபடியும் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு பாட்டில் இருக்கும், அதை கூட எடுத்து தலையில அடிச்சிருவான். இதை பார்த்துட்டு அங்க அக்கம் பக்கத்துல இருந்த மற்ற பிச்சைக்காரங்களும் வந்துட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை வந்து அடிக்கிற, நாங்க பிச்சைக்காரங்களா இருந்தா என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க. ஐயோ கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, இதுக்கு மேலே இவனுங்க கிட்ட நம்மளால மோத முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் படிக்கட்டில் ஏறி அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் அங்கேருந்து இன்னொரு பிச்சைக்காரன் அவனை பிடிச்சி இழுக்கும் போது தெரியாதனமா அவன் அப்படியே அந்த படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துடுறான். அப்படியே அவன் படிக்கட்டிலேருந்து கீழே உருண்டு வந்துகிட்டே இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமாக அடிப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பேக்கில் வச்சிருந்த பணமும் பார்த்தீங்கன்னா அப்படியே செதறிய எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே விழுந்து கிடக்குது. அங்கிருந்த பிச்சைக்காரங்களுக்குலாம் அதை பார்க்கும்போது பயங்கரமான ட்ரீட் ஆயிடுச்சு. போடு இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம சேர்மேன் மேலேருந்து கீழே விழுந்ததில் அப்படியே பார்த்தீங்கன்னா இறந்தே போயிட்டான். ஆனால் இவனுடைய சாவி இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்க ஆம்புலன்ஸில் அந்த மேனேஜர் லேடி இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருப்பான். சீக்கிரமாக போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த ஆம்புலன்ஸே ஒரு மாதிரி லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. அது சரியாக கண்ட்ரோல்டே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு கார் மேலேயே போய் மோதிடுது. உள்ளே இருந்த எல்லாருக்குமே பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஐயோ அப்போனா ஹீரோக்கு என்னடா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் பாட்டுக்கு அப்படியே அழகாக நடந்து வந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சேர்மேன் செத்து போயிட்டான்ல, அவனுடைய ஆன்மா இப்போ ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுச்சு போல. ஹீரோவோட உடம்பு யூஸ் பண்ணி இப்போ அவன் அப்படியே அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் காலையில் கண் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவள் பக்கத்தில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது எங்க ஹீரோவை காணோம், அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம மேனேஜர் லேடியும் எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி அவன் போயிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் என்னாச்சுன்னே தெரியல, ஒரு இடத்துல போய் முட்டிருச்சு. உள்ள இருந்த எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல, அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் கழுத்தில் பயங்கரமா அடிபட்டுருச்சு. இருந்தாலும் அவன் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பார்த்தான் அப்படின்றத காட்டுறாங்க. நேற்று ஆக்சிடென்ட் ஆனால் அந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராலாம் எடுத்து பார்த்ததுல அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து ஹீரோ வெளியே போயிருக்கான். பட் இருந்தாலும் அவன் எந்த ஃப்ரேம்லையுமே தெரியவே இல்லை. அவன் வந்துட்டு போன ஃப்ரேம் எல்லாமே ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ காணாமல் போயிடுறான். ஸோ என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ போன எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவையும் பார்க்குறான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிளிச் ஆகிட்டே இருக்கு. ஸோ நமக்கு தெரியுது அந்த ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்க இந்த சேர்மேனோட ஆன்மா தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் லேடி ஹீரோயின்ட்ட சொல்லும்போது அவளுக்கு புரிஞ்சிச்சு. அப்போனா அவனுடைய உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒரு பேய் போயிருக்கு, அது மேல் உள்ளத்துக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சேர்மேன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்க அவனை பற்றி சொன்னால் காமெடியாக தான் இருக்கும். நேற்று அவன் சப்வேல தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது அங்கிருந்த பிச்சைக்காரங்க கிட்ட மாட்டி அங்கே அடிப்பட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகுது. நேற்று நைட்டு கரெக்டாக அந்த சேர்மேன் செத்துருக்கான். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு ஹீரோவோட உடம்புக்குள்ள இன்னொரு பேய் போயிருக்கு அப்படின்னா அந்த சேர்மேனோட பேய் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் லாஸ்ட்டாக சாகிறதுக்கு முன்னாடி என்னையும் ஹீரோவையும் தான் பழி வாங்கணும்னு நினச்சான். ஸோ இப்போ அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அடுத்து என்ன பழி வாங்க நினைப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்போ உடனே போய் அந்த பேய் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பிட்டு இருக்கா. இந்த மேனேஜர் லேடிக்கு புரியல. ஏய் பைத்தியமாடி பிடிச்சிருக்கோனுக்கு, நேற்று தாண்டி கத்தி குத்து வாங்கின அந்த இடத்துல ஏற்பட்ட காயத்தோடைய ரத்தம் கூட காஞ்சிருக்காது, என்ன நீ அதுக்குள்ளே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு வேறு வழி இல்லை, நான் அவனை போய் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சும்மா மருந்தெல்லாம் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஹீரோயினை தேடி ஹீரோவுடைய ஆன்மா வந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு காரில் இடிக்கிற மாதிரி வந்துடுறான். அப்போ முன்னாடி வந்த டிரைவர் வந்து பார்த்து திட்டிட்டு இருக்காரா, அவரை போட்டு அடிச்சிடறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு வந்திருப்பான் போல. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும்போது அவனையும் தூக்கி போட்டு அடிச்சிடறான். என்னடா இது இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டேரெக்டாக அவன் இப்போ ஹீரோயினை தெரிய வந்துட்டான். வந்தோடனே பயங்கரமான ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அப்படியே கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் ஹீரோவையாவது கான்சியஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. கொஞ்சமாவது சுயநினைவுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்ச நேரத்துக்கு வரான். பட் அவனால் அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல.
முடியல, என்னை மன்னிச்சிரு, நானா இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சேர்மனோட ஆன்மா உள்ளே வந்துடுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த சேர்மனோட ஆன்மாவை தள்ளி விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அந்த மந்திர வளையத்தை போட்டுடுறா உப்புல. அதை போட்டதுக்கப்புறமேட்டு சேர்மனோட ஆன்மா இப்போ இதில் நல்லா மாட்டிக்கிச்சு, அவனால் வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வழக்கமாக இந்த ஹேர்பின் எடுத்து தானே நெஞ்சில் குத்தி மேல் உலகத்துக்கு அனுப்புவா பேய்கள் எல்லாத்தையும். ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி பண்ணலை. இதுக்கு முன்னாடியே அந்த கொடூரமான பேயை சீல் வைக்கிறதுக்காக பானையில் பேர் எழுதி ஒட்டியிருந்தால அந்த மாதிரியே இப்போ இந்த சேர்மனோட பேர் எழுதி ஒட்டியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் கையில் ஏதோ ஒரு இரும்பு பொருளை வச்சிருக்கா மந்திரம் போடுற மாதிரி. அதை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக அந்த ஹீரோவோட உடம்பு மேலேயே வைக்கும் போது அந்த கம்பி பயங்கரமாக சூடாக ஆரம்பிக்குது. இதனால சேர்மனோட ஆன்மா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வலி தாங்க முடியாமல் கதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினோட கையும் பார்த்தீங்கன்னா எரியுது அந்த சூட்டுனால. இருந்தாலும் அவள் விடவே மாட்டா. அந்த கம்பி அப்படியே ஹீரோ மேலே வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சேர்மேனுடைய ஆன்மா மேல் உலகத்துக்கு போகாமல் அப்படியே அந்த பானைக்குள்ளே போயிட்டு சீல் ஆயிருது. அதுக்கப்புறம் 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவள் கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துலேயே இருக்கான். அவளுடைய கையில் ஏற்பட்டிருக்க அந்த காயத்தை பார்த்து என்னால் தானே இப்படி உனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானே தான் அந்த சேர்மேனுடைய ஆன்மாவை சீல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன், நீ வந்து கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்மேனுடைய ஆன்மாவை சீல் வச்சிருப்பாங்கல்ல ஒரு பானையில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் லேடி ஏதோ ஒரு பணத்தெல்லாம் வைக்கிற லாக்கர் மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறா. அந்த இடத்துல வந்து ஒரு டப்பாவில் போட்டு அந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிடறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே அதே மாதிரி நிறைய டப்பாலாம் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் நிறைய ஆன்மாக்களை மேல் உலகத்துக்கு அனுப்பியிருக்காள். அவங்க எல்லாருமே நல்ல ஆன்மாக்கள். ஆனால் அதே சமயம் இந்த சேர்மேன் மாதிரி கெட்ட ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே வந்து மேல் உலகத்துக்கு அனுப்பாமல் அவங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சு கொடுமை பண்ணுவாங்க போல. அதே மாதிரி தான் இந்த சேர்மேனுடைய ஆன்மாவையும் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி நமக்கே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை வந்து பார்க்குறான். அவனுக்கும் லைட்டாக கழுத்துலாம் அடிபட்டிருக்கும்ல அந்த ஆம்புலன்ஸில் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டில். ஸோ வந்து அவங்ககிட்ட சாரி கேட்குறான், என்னை மன்னிச்சிருடா, என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு, அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லவ் யூடா அப்படின்லாம் சொல்கிறான். டேய் என்னடா இது என்கிட்ட வந்து ஏன்டா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்ல, இல்லைடா நம்ம இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம், ஒரு வேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதில் நீயோ இல்லை நானோ செத்து போயிருந்தோன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியாமல் போயிருக்கும்ல, அதனால தான் ஒருத்தரை நமக்கு பிடிக்கும்னா அந்த விஷயத்தை அப்போயே அவங்ககிட்ட சொல்லிடணும், அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நீ நினைக்கிற மாதிரி காதல்லாம் கிடையாதுடா, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க லவ் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஓ அப்படியா விஷயம், சரி இந்தா ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜட்டியை வேற கொடுக்குறான். என்னடா இது உன் ஆள் இப்போ வரைக்கும் உனக்கு ஜட்டி தான் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்ல, ஆமாடா இவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே நானா போட்டுக்க போகிறேன், இந்த 2 நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு கொஞ்ச நாளாகவே எந்தவித பேயும் தெரியவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறா. அங்கே போயிட்டு இவ சாம்பிராணியை போட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறா அவளுடைய அம்மா வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நினச்ச மாதிரியே அவள் அம்மா வராங்க. ஆனால் இவளுக்கு தான் கண்ணு தெரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவளுடைய கையில் ஏற்பட்டிருக்க அந்த நெருப்பு காயத்தினால இவளுடைய பவர் பார்த்தீங்கன்னா இவளை விட்டு போயிடுச்சு போல. அதனால தான் இவளுக்கு இப்போ பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரியல. இதனால இவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பவரை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு செயினை தொங்க விட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரடைஸ் பண்ண பார்க்குறான் ஹீரோயினை. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனுடைய ஃப்ரெண்டு தான் தூங்குறானே தவிர ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினோட பவரை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த லாட்ஜில் ஒரு பாட்டிமா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பையன் தான் செத்துருப்பான். ஸோ அந்த பாட்டி ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. வரும்போது நிறைய சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல. அப்போ அந்த பாட்டியை பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி உங்களுடைய பையன் எப்படி மேல் உலகத்துக்கு போயிருப்பான், இந்த பாட்டி மேலே அவங்க பையனுக்கு ஒரு கோவம் வந்திருக்கும். அதனால தான் அவன் மேல் உலகத்துக்கு போகாமல் அவங்க கூடவே கொஞ்சம் கோவத்தோடு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் இந்த பாட்டி அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே நினச்சி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அழுகவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுடைய கோவம் குறைஞ்சதுனால அவன் அப்படியே மேல் உலகத்துக்கு போயிருப்பான். ஸோ இப்போ அதையே நம்ம ஹீரோயின் அவள் அம்மாவை பற்றி யோசிக்கும் போது அவள் அம்மா ஏன் மேல் உலகத்துக்கு போகாமல் இருக்காங்க, இவ வந்து அதிகமாக அவள் அம்மா மேலே பாசம் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய அம்மா இறந்து போனதுக்கும் இவ தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் இருக்கா. ஸோ இது எல்லாமே ஹீரோயினை விட்டு போனால் மட்டும்தான் அவளுடைய அம்மாவோட ஆன்மாவும் மேல் உலகத்துக்கு போகும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் இப்போ பார்த்தீங்கன்னா அவளை முழுமையாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என் அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், அது மட்டும் இல்லாமல் என் அம்மா இறந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்க முடியாது, அப்படி நினச்சிட்டே இருந்தால் அதனால அவங்களும் தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் அவளுடைய மைண்டில் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு இந்த பேய் ஓட்டுற மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறா. சாம்பிராணி போடுறா, நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகிறா. அப்புறம் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ இப்போ செயினை கழட்டு, என் அம்மாவோட ஆன்மா இந்த இடத்துல தான் இருக்கும், என்னால் பார்க்க முடியலனாலும் அதை என்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் அவள் கட்டிக்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட உடம்புக்குள்ளே அவள் அம்மாவோட ஆன்மா வந்துடுது. அதுக்கப்புறம் அவள் அம்மா கிட்ட வந்து அவள் பேச ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தையோட பேய் வந்து அவள் அம்மா கிட்ட பேசியிருக்கோம்ல, அதே
அதே மாதிரி இவளும் போயிட்டு அவள் அம்மா கிட்ட பேசுகிறா. அப்படியே போன உடனே ஃபஸ்ட்டு கட்டி பிடிக்கிறா. அம்மா நான் உங்களை எவ்வளோ நாள் மிஸ் பண்ண தெரியுமா, ஏமா இவ்வளோ நாள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் உன்னால தான், நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க, நான் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நடந்தது எல்லாமே ஒரு விபத்து தான், பட் இத்தனை வருஷம் கழிச்சாவது நீ அதை புரிஞ்சுக்கிட்டல்ல, நீயும் இப்போ சந்தோஷமாக இருக்க, அதனால நானும் சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு மேல உலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போகிறாங்க. ஹீரோயினும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த ஹேர்பின் எடுத்து அவனுடைய நெஞ்சில் குத்துறதுக்கு முன்னாடியே அது தானாக மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்களுடைய அம்மாவோட ஆன்மா இப்போ தான் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த கில்ட் ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க மேல் உலகத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்குது. அவளால் நிம்மதியாக எந்தவித ஒர்க்கையும் பார்க்கவே முடியல. சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு வந்து அப்படியே வெளி உலகத்தில் போய் சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச சில ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கடங்காரன் இருக்கான்ல, அவனும் இப்போ அந்த பாட்டிமாவுக்கு ஒரு பையனாகவே மாறி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு பக்கம் ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜர் லேடி, அந்த இன்ஸ்பெக்டர், டிடெக்டிவ் இவங்க எல்லாருமே ஜாலியாக குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் அந்த டிடெக்டிவும் மேனேஜர் லேடியும் கொஞ்சம் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அப்புறம் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண போனால் நம்ம ஹீரோயினை ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. அவளுக்கு இப்போ மறுபடியும் அவளுடைய பவர் திரும்பி வந்துருச்சு போல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன் பவர்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து அவளுடைய கையை காட்டுறா. ஆக்சுவலாக அவளுடைய கையில் அந்த நெருப்பு காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அதனால தான் அவளுடைய பவர் டெம்பரவரியாக ஒர்க் ஆகல போல. பட் இருந்தாலும் இப்போ அது ஒர்க் ஆகுறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறான் ஹீரோ. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து அந்த பேய் ஓட்டுற தொழிலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வராங்க. இந்த மாதிரி என்னுடைய இடத்துல ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய டீமில் அந்த மேனேஜர் லேடி அப்புறம் ஃப்ரெண்டு இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க மறுபடியும். ஸோ இப்போ அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மாசா நடந்து போயிட்டு இருக்காங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ இவங்களுடைய பேய் வேட்டை தொடரும் அப்படின்ற மாதிரி காட்டியே இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.